ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணிகண்டன் கிட்ட கூட நீ சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அம்மாவுக்கு ஃபுட் பாய்சன்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா குடிச்ச பால்ல விஷம் கலந்திருக்கு. ஐயோ, இது கேட்கவே பயங்கரமா இருக்கே. நான் எப்படி பண்ணுவேன்? நான் தானே பால் காய்ச்சி வச்சுட்டு போனேன். இப்ப என்னதானே எல்லாரும் ஏதோ நினைப்பாங்க, எல்லாரும் என்னதான் சந்தேகப்படுவாங்க. அண்ணி, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது அண்ணி, என்ன நம்புங்க. ஐயோ அமுதா, உன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லம்மா. என்ன பொண்ணு நீ? ஃபர்ஸ்ட் கண்ணை தொடச்சுக்கோ. ஐயோ, கண்ணை தொடச்சுக்கோ, சொல்றத கேளு. அண்ணி, எனக்கு உடம்பெல்லாம் பதறது. அமுதா, அண்ணி, நீங்க மட்டும் அன்னைக்கு வரலன்னா என்ன நடந்திருக்கும் என்னால யோசிக்கவே முடியல. யார நீ இந்த வேலையை பார்த்திருப்பா? நானும் அதான் யோசிக்கிறேன். அம்மாவை அட்மிட் பண்ண அன்னைக்கே டாக்டர் எங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. நானும் கபிலனும் இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லல. சொன்னா வீணா பிரச்சனை வரும், அதான் நாங்க சொல்லல. அண்ணி, போலீஸ்க்கு போலாம் அண்ணி. இல்ல, இது எப்படி விடக்கூடாது. இல்ல அமுதா, போலீஸ்க்கு போனா அவங்க எல்லாரையுமே விசாரிப்பாங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும்தானே இருந்தாங்க. அவங்க மேல எப்படி சந்தேகப்பட முடியும்? அம்மாவுக்கே இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சா அவங்க நிம்மதியும் கெட்டு போகும். இந்த விஷயம் நீ, நான், கபிலன் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்குமே தெரிய வேணாம். ஓகேவா? அண்ணி, எனக்கு நம்ம பயமா இருக்கு. பயப்படாத அமுதா. நீ பாலை காய்ச்சி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். எனக்காக சீக்கிரம் கண்டுபிடிங்க அண்ணி.